கோமதியோட அண்ணனுங்க விருந்துக்கெல்லாம் வரமாட்டோம். ஜெயிலில் இருக்கும்போது உதவி செஞ்சதுக்காக ஒட்டி உறவாடவெல்லாம் முடியாது, அதை அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிடுவாங்க. அதனால கோமதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கோமதி அவங்க அண்ணனுங்க கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தப்பு தான், என்னை ஜெயிலில் இருந்து காப்பாற்றுனீங்கல்ல, அந்த நம்பிக்கையில் தான் உங்களை கூப்பிட வந்தேன், நான் வந்திருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ராஜியும் அவங்க கூட வருவாங்க. ராஜிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் தானே அத்தையை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கோமதியும் ராஜியும் அவங்க அம்மா வீட்டில் இருந்து அழுதுகிட்டே வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பாண்டியனும் சரவணனும் அங்கே வண்டியில் வந்துடுவாங்க. கோமதிக்கும் ராஜிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே கண்ணீரை தொடச்சிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போவாங்க. ஏற்கனவே மீனா அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அத்தையவும் ராஜியவும் அங்கே அனுப்பியிருக்க கூடாதோ, விருந்துக்கு வாங்கன்னு நாம தானே அவங்கள கூப்பிட சொன்னோம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவங்களாவே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பாண்டியனும் சரவணனும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த கோமதி நேராக பாண்டியன் கிட்ட, ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அண்ணனுங்களை விருந்துக்கு கூப்பிடலான்னு போனேன், நம்ம ஜெயிலில் இருக்கும்போது நம்மளுக்கு உதவி பண்ணாங்கல்ல, அதனால அவங்கள விருந்துக்கு கூப்பிட போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா அதுக்குள்ளே, அத்தை என்ன சொன்னாங்க அத்தை, வரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. பாண்டியன் கோமதி கிட்ட, நான் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி, நீங்கள் கேட்கலனாலும் நான் சொல்லணும்லங்க, உங்ககிட்ட போயிட்டு வந்துட்டு சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் கோமதி கிட்ட மேலும் என்ன சொல்வாருன்னா, இந்த வார கோமதி, நாளைக்கே உங்கள் அண்ணனுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கலாம், நாம் உதவி பண்ணுவோம், கண்டிப்பாக செய்வோம். ஆனால் அதுக்காக ஒட்டி உறவாடணும்னு நினச்சேன்னா அது சரியாக இருக்காது, வேண்டாம், இதோட விட்டுரு, இதை இப்படியே இந்த பிரச்சனையை விட்டுரு கோமதி, இப்படியே விட்டேன்னா தான் எல்லாத்துக்கும் நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, இதனால இன்னொரு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். அவங்க அப்படியே இருக்கட்டும், நாம் இப்படியே இருப்போம் அப்படின்னு சொன்னதும் கோமதியும், சரிங்க, இனிமே நான் போக மாட்டேன், இனிமே அவங்கள கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரவணன் கோமதி கிட்ட, இன்னைக்கு அவ வந்திருந்தா அப்படின்னு சொல்லுவாரு. யாருடா அப்படின்னு கேட்டதும், மயிலுதாம்மா அப்படின்னு சொன்னதும், ஏய், அவ எதுக்குடா அங்கே வந்தா, உடஞ்சி போன வாழ்க்கையை ஒட்ட வைக்கலான்னு வந்தாளா, வீட்டில் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு கடைக்கு வந்து அசிங்கப்படுத்தலான்னு வந்தாளா, அவ ஏண்டா அங்கே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. அதுக்கு பாண்டியன், சும்மாரு, நான் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, இனிமே கடைக்கோ வீட்டுக்கோ வரவே கூடாது, எதா இருந்தாலும் கோர்ட்டு மூலமாக பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன், நீ அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுவார். குமார் வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருப்பாங்க. வடிவும் மாரியும் எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்க. குமாரும் சக்திவேலும், எனக்கும் ரொம்ப பசிக்குது, வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு எழுந்து கிளம்புவாங்க. முத்துவேல் அம்மாவை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவார். இல்லைப்பா, நான் வரல. ஏம்மா, பசிக்கலையா அப்படின்னு கேட்டதும், எனக்கு பசிக்குது, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, எனக்கு தெரியும்மா, உன் மக வீட்டுக்கு விருந்துக்கு போகலைன்னு உனக்கு கோபம் அதானே அப்படின்னு கேட்பாரு. ஆமாடா, உங்கள் அப்பா அடிக்கடி இப்போல்லாம் எனக்கு கனவுல வராரு அப்படின்னு சொன்னதும், அது எப்படி அத்தா உனக்கு மட்டும் கனவுல வராரு, அதுவும் உன் மக வீட்டுக்கு போகணும், ஏதாவது காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் அப்பா கனவுல வந்துடுறாரு, என்னோட கனவுல ஒரு நாள் கூட வந்ததில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரும் அதையே தான் சொல்வார். முத்துவேலும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி பார்ப்பாரு, ஒட்டி உறவாடவெல்லாம் வேண்டாம், விருந்துக்கு போகிறதெல்லாம் வேண்டாம்மா, உங்கள் பிறந்த நாளைக்கு வர சொன்னீங்க, அதே மாதிரி அவங்கள வர வச்சாச்சு, பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டான்னு காப்பாற்ற சொன்னீங்க, அதே மாதிரி நாங்கள் உதவி பண்ணி என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டோம், இதுக்கு மேலே என்னம்மா பண்ணணும், விருந்துக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனாலும் அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஒரே ஒரு தடவைப்பா, நான் சாகிறதுக்குள்ளே இந்த ஒன்றை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க முத்துவேல்கிட்ட. அதனால முத்துவேல் என்ன சொல்வார்னா, இந்த ஒரு தடவை மட்டும் தானம்மா, இதுக்கு மேலே எதுவுமே கேட்கக்கூடாது, சரிம்மா, இப்போ எல்லாரும் விருந்துக்கு போனோம் அவ்வளோதானே, நாளைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு விருந்துக்கு போவோம், வாங்க சாப்பிட வாங்க, இப்போ சந்தோஷமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துவேல் பழனியை பார்த்து, ஏண்டா பழனி, நாளைக்கு மதியம் விருந்துக்கு வர்றோன்னு சொல்லிடுடா அப்படின்னு சொன்னதும் பழனி உடனே போய் சொல்ல மாட்டார். அடுத்த நாள் காலையில் கோமதி வீட்டுக்கு போவார். கோமதியும் அரசியும் கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பழனி வீட்டில் போய் விஷயத்த சொன்னதும் கோமதிக்கு தலைகால் புரியாது, அப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்க. பாண்டியனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏண்டா பழனி, திரும்ப ஒரு தடவை சொல்லு,
நிஜமாவாடா திரும்ப ஒரு தடவை சொல்லுன்னு 4-5 வாட்டி பழனியோட வாயிலிருந்து சொல்ல வச்சு கேட்பாங்க. சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு ஆடுவாங்க. அதை வாங்கணும், இதை வாங்கணும், இது செய்யணும், ஏண்டா நேற்று நைட்டே சொல்லியிருக்க கூடாதாடா. கோமதி சந்தோஷத்துல ஒரு சின்ன குழந்தையாவே மாறி இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கோமதியோட நடிப்பு. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.